ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜீவன் vlogs. எல்லாருமே சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நானும் சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா படப்பையில இருக்க ஹர்ஷா கார்டன்ஸ் அப்படின்ற வெட்டிங் மஹால் தான் நம்ம வந்திருக்கோம். இங்க எதுக்கு வந்துட்டு என்ன ஸ்பெஷல் அப்படி பாத்தீங்கன்னா கோல்டன் பனானா லீஃப் கேட்டஸ் அண்ட் எஸ்ரா ஈவென்ட்ஸ் தான் இன்னைக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்றாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு. ஸோ கோல்டன் பனானா லீஃப் கேட்டஸ் அண்ட் எஸ்ரா ஈவென்ட்ஸ்ல ஃபுட் எப்படி இருக்கு, அந்த ப்ராசஸ் எப்படி பண்றாங்க, டேஸ்ட் எப்படி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். எஸ் மக்களே, இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் மாசிவ் குக்கிங். மோர் தென் 2000 பீப்புளுக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மட்டன்லாம் லைவாவே கட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னங்க கூலில ரஜினி கட் பண்ணாராங்க, எங்க பாய் கட் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க பார்க்கலாம். மக்களே, இன்னைக்கு என்ன மெனு ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, அப்புறம் டிஃபால்ட்டா கொடுக்குற மாதிரி ரைத்தா, பிரிஞ்சால் கிரேவி அண்ட் பிரெட் அல்வா பண்ணிட்டாங்க. ஆரம்பிக்கலாங்களா? மக்களே, நீங்க அந்த குக்கிங் ப்ராசஸோட ஃபுட்டேஜ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். ஸோ எங்களுக்கு லைவாக பார்க்கும்போது செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் ஸ்மால் குவான்டிட்டி சமைச்சு குக் பண்ணி பார்த்துருப்போம். இங்கே நிறைய மட்டன், நிறைய ரைஸு,
லிட்டரலாக வந்து 350 kg ப்ளஸ் மட்டன் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். லார்ஜ் குவான்டிட்டி பார்க்கும்போது வந்து செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. எல்லாருக்கும் அந்த வாசனை சமைக்கிறத பார்க்கும்போது வந்து பசி விடணுவாங்க. எங்களுக்கு அவங்க மட்டன் கட் பண்ணுறதுலேருந்து காய்கறி கட் பண்ணி எங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு 30 minutes தான் ஃபுட் ரெடி ஆகுதுன்னு சொன்னாங்க. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடுங்க. எஸ் மக்களே, ஃபைனலா நான் வந்து பிரியாணி வந்து நான் சாப்பிட்டுட்டேன். ரொம்ப சூப்பரா இருந்தது பிரியாணி. அதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் தெரியுமா, வீட்டுல செய்யற பிரியாணிக்கும் கல்யாண பிரியாணிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும்னு சொல்லுவாங்க. என்னால அந்த மேரேஜ் பிரியாணி டிஃபரன்ஸ் நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சது. டேஸ்டா இருக்கட்டும், அந்த ஃபிளேவர், அந்த ஃபிராக்ரன்ஸா இருக்கட்டும், ரொம்ப சூப்பரா இருந்தது. அதாவது ரைஸ் எல்லாம் உதிரி உதிரியா இருந்துச்சு, மட்டன் எல்லாம் அப்படியே ரொம்ப சாஃப்டா இருந்துச்சு. செம்ம பெரிய பெரிய பீஸா கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாம என்னன்னா வந்து காரம் ரொம்ப அதிகமா இல்லாம சின்ன பசங்க வந்து பெரியவங்க சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப சூப்பரா குவாலிட்டியா கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்களுடைய ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்க்கும் கேட்டஸ் பாக்குறீங்க அப்படின்னா கோல்டன் மணாலி அண்ட் இப்ராஹிம்ஸ் வந்து ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸா இருக்கும். அவங்கள பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு சூப்பரான சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ஜீவன் ப்ளாக்.